فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் கோவை மாநகர அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துல் உலமா சபையும் கரும்புக்கடை ஷம்சுல் இஸ்லாம் ஹனஃபி சுன்னத் ஜமாத்தும் இணைந்து நடத்துகிற முப்பெரும் விழாவில் ஆசி உரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய ராஷிதுல் உலமா உஸ்தாதுல் அசாத்திதா ஹஜ்ரத் கபிலா தாமத் பரகாத்துஹும், சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அப்துல் ரஹீம் ஹதரத் பெருந்தகை அவர்கள், மாநகர ஜமாத்துல் உலமா சபையினுடைய நிர்வாக பெருமக்கள் உள்ளிட்ட மாண்பார்ந்த மாநகர அங்கத்தினர்கள், சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷம்சுல் இஸ்லாம் ஹனஃபி சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்கள், இங்கே மாலையில் இருந்து வாழ்த்துரைகள் வழங்கி விடைபெற்றிருக்கிற மார்க்க அறிஞர்கள், கருத்தரங்கத்தில் பங்கேற்று உரை நிகழ்த்திய அன்பு சார்ந்த இளம் மௌலவிகள், புதிதாக மௌலவி ஆலிம்களாய் பட்டம் பெற்று கௌரவிக்கப்படக்கூடிய இளம் மௌலவிகள், வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், பெரியோர்கள், ஆங்காங்கே செவிமடுக்கிற தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹுவின் பேரருளால் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இளைஞர்களின் போக்கு சமீப காலங்களாக சரிவரவில்லை என்ற விஷயத்தில் சமூக அக்கறையும் பொறுப்புணர்வும் கொண்டு தமிழகம் முழுக்க உலமா சபைகளால் இளைஞர்களுக்கான பாசறைகளும் பயிற்சி பட்டறைகளும் ஆங்காங்கே தர்பியா வகுப்புகளும் நடத்தப்படுகிற வரிசையில் கோவை மாநகர ஜமாத்துல் உலமாவும் ஏறத்தாழ கடந்த ஒரு மாத காலமாக நகரத்தினுடைய இந்த மாநகரத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலேயும் இளைஞர்களுக்கான சில தர்பியா வகுப்புகளை பல இடங்களில் நடத்தி நிறைவாக தற்கால இளைஞர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்கிற ஒரு பொதுவான தலைப்பில் இன்றைக்கு நிறைய உலமாக்கள் இங்கே பேசி முடித்திருக்கிறார்கள் என்பது நாம் கொஞ்சம் அதீத அக்கறையோடு இந்த பிரச்சனையை அணுக வேண்டியது இருக்கிறது என்பதை நமக்கு புரிய வைக்கிறது. இளைஞர்கள் நன்றாக இல்லை என்பதை விட சூழ்நிலைகள் அவர்களை நன்றாக இருக்க விடுவதில்லை என்பதும் கவனிக்கப்பட வேண்டும். இளைஞர்களை குறித்து நிறைய பேச வேண்டும்.
எங்களுக்கெல்லாம் ஒரு துரதிர்ஷ்டம் என்னன்னா, பெரும்பாலும் இளைஞர்களை பற்றி பேசலான்னு போய் எங்கே நின்னாலும் வெள்ளதாடியாக உட்காந்துருக்கும். அல்லாஹ்வின் அருளால் இங்கே ஓரளவு இளைஞர்கள் தென்படுகிறார்கள். இருந்தாலும் இவங்க தான் அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்கங்கிறதுனால பெரியவர்களை பார்த்து இளைஞர்களுக்கான செய்திகளை பேச வேண்டிய சூழல் நமக்கு உண்டு. நல்லா இருக்கணும்னு அவன் முடிவெடுத்தாலும் விடாத அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கிறது. இது திடீர்னு ஏற்பட்டதுன்னெல்லாம் சொல்ல முடியாது. காலப்போக்கில் போக போக அப்படித்தான் இருக்கும். இனி வரும் காலம் இதை விட மோசமாக இருக்கும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சமிஅது மின் நபியிக்கும் அஸ்-சாதிகி வல் மஸ்தூக். நான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டேன், சயஅதி அலைக்கும் ஸமானுன், உங்களுக்கு எனக்கு பின்னாலே ஒரு காலம் வரும், இப்படி வரக்கூடிய நபிமொழிகள் எல்லாம் கியாமத்திற்கு முன்னால் வரக்கூடிய பல்வேறு நிலைகளை சொல்லும். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லல்லதி பஅதஹு அஷர்ரு மின்ஹு ஹத்தா தல்கு ரப்பக்கும், நீங்கள் உங்கள் ரப்பை சந்திக்கிற வரையும் இனி வரும் காலமெல்லாம் இல்லல்லதி பஅதஹு அஷர்ரு மின்ஹு, முந்தைய காலத்தை விட மோசமாக இருக்கும். முந்தைய காலத்தை விட மோசமாக இருக்கும். ஒன்று வேணாம், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இப்போ வாழ்கிற நம்ம, இந்த ரெண்டுக்கு இடையில மட்டும் வித்தியாசம் பார்த்தா போதும். அவங்கெல்லாம் அவுலியாக்கள்னு சொல்லலாமான்னு தோணுது. ஏன் தெரியுமா? மொபைல் இல்லாத காலத்தில் வாழ்ந்துட்டாங்க. மொபைல் இல்லாத காலத்தில் வாழ்ந்தாங்க. போகிற போக்க பார்த்தா அல்லாவே நாளைக்கு விசாரணை நடத்துவான். நீ ஆண்ட்ராய்டு வச்சுருந்தியா? ஆமாம், இங்கே நில்லு. நீ வைக்கலையா? இப்போ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போ. ஒரு பொல்லாத காலத்தில் வாழுகிறோம். முந்தைய காலத்தை விட அடுத்த காலம் மோசம். போன நூற்றாண்டை விட இந்த நூற்றாண்டு மோசம். நம் கண்ணுக்கு முன்னால் 30 வருஷத்திற்கு முன்னாலே இருந்தவர்கள் பரவாயில்லை, இப்போது மோசம். காரணம், இரவு 1 மணி வரைக்கும் பையன் மொபைலில் இருக்கான், ஆன்லைனில் இருக்கான். சோறு தேவையில்லை, நாஸ்டா தேவையில்லை, சமயங்களில் குடும்பம் கூட தேவையில்லை. இந்த தலைப்பில் பேசினா ஒன்றுமே தேவையில்லை. நண்பர்கள், குடும்பம், வாப்பா உம்மா ஒன்று வேணாம், மொபைல் வேணும். எனவே வேறு வழி இல்லாமல் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நிர்பந்த சூழ்நிலைக்கு இளைஞர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இளைஞர் உலகம் சந்திக்கிற மிகப்பெரிய சவால் இன்றைக்கு ஆன்லைன். மிகப்பெரிய அடிக்ஷன், அடிமைத்தனம். இரண்டாவது, இந்த நாட்டிலே இருக்கிற குறிப்பாக தமிழக முஸ்லிம் இளைஞர்கள் சந்திக்கிற மிகப்பெரிய சவால், போதையின் உலகத்தில் தமிழக முஸ்லிம்கள் சிக்கி இருக்கிறார்கள். கோவையும் இதற்கு விதிவிலக்கல்ல, நாடு முழுக்க. இந்த 2 பிரச்சனைகளை மாத்திரம் பொதுவாக கவனத்தில் வைத்து நான் சில செய்திகளை சமூகத்திற்கு சொல்ல வேண்டும். இனி அது அல்லாமல் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். பையன் நல்லா தான் இருக்கான், அவன் சும்மா இருந்தாலும் இப்போ எல்லாம் மொபைலில் வருது. இரவில் யாருடனாவது பேச வேண்டுமா? உங்களிடம் 5 ரூபாய் இருந்தால் போதும், தோஸ்த் ஆப்பிற்கு வாருங்கள். இப்போ ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்குதுங்க, இந்த வாரம் ரொம்ப அதிகம். தோஸ்த் ஆப்புக்கு வாருங்கள், ஃப்ரெண்ட் ஆப்புக்கு வாருங்கள். உங்களிடம் 6 ரூபாய் கூடவா இல்லை? நெட்வொர்க்கில் இருந்து அனுப்புகிறான், பிஎஸ்என்எல்ல, ஏர்டெல்ல, எல்லாத்துலேயும் நெட்வொர்க்கில் என்ன அனுப்புகிறான் தெரியுமா? தனிமையாக உணர்கிறீர்களா? எங்களோடு பேசுவதற்கு ஆள் இருக்கிறது. அதாவது அவன் பையன் சும்மா இருந்தாலும் இவன் கூப்பிட்டு ஆள் கொடுக்குறான், இந்தா பேசு. உன்னோடு பேசுவதற்கு பெண்கள் காத்திருக்கிறார்கள், உன்னோடு பேசுவதற்கு வாலிப பெண்கள், யுவதிகள் காத்திருக்கிறார்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சாப்பிட்டீங்களான்னு கேட்குற மாதிரி, இரவில் வீடியோ கால் பேச ஆசையா?
ஆரம்பிக்கிறதே அப்படிதான் ஆரம்பிக்கிறான். நான் சொல்ல வருவது, இளைஞர்கள் சந்திக்கிற பெரிய சவால் என்னன்னா, அவன் திருந்தலான்னு நினைச்சாலும் முடியாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அது. திருந்தலான்னு நினைச்சாலும் முடியாது, திருந்த விடாத அளவுக்கு. ஏன் கூட பேசுறதுக்கு நீ எதுக்கு ஆள் தரணும்? எல்லாம் இறங்கிட்டான். எத்தனை ஆப் தெரியுமா இதற்கு? சும்மா அவன் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எல்லாம் இல்லைன்னாலும் மெசேஜில் அனுப்புகிறாங்க. தனிமையாக உணர்கிறீர்களா, கால் அப்படின்னு ஒரு நம்பர் போடுறான். அவன் அதுக்குள்ளே போனான்னா அவ்வளோதான், இருக்கிற காசையும் கொடுத்து போட்டு கொஞ்ச நேரம் ஏதாவது பேசி போட்டு அதுக்கு அடிக்ட் ஆகிறார்கள். இரவு 10 மணிக்கு மேல் ராத்திரி 1 மணி வரையும் நம்முடைய இளைஞர்கள் சந்திக்கிற உலகம் வேற உலகம். அந்த உலகத்தில் இருந்து இளைஞர்களை மீட்டெடுப்பது என்பது ரொம்ப பெரிய கஷ்டம். இன்னைக்கு இளைஞர்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அது பெரிய சவால். இதற்கு எதிர்மறையாக ஏதாவது செயலாற்ற வேண்டும் என்று யோசித்தால் வேற வழியே இல்லை. நீங்கள் அவ்வப்போது அவர்களை அழைத்து மார்க்க பயிற்சியை, மார்க்க விளக்கத்தை, அல்லாஹ் ரசூல் குறித்த சிந்தனையை கொஞ்சமாவது கொடுக்கணும். 90% அவன் எதிர்வினையாற்றுகிற போது 10% ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் நாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். திரும்ப திரும்ப வாலிபர்கள்ட்ட அடித்து சொல்ல வேண்டிய செய்தி, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன், இந்த மார்க்கம் அல்லாஹ் தேர்வு செய்த மார்க்கம். தீனுல் இஸ்லாம் மனிதர்கள் உருவாக்கியது அல்ல. இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளும் ஷரியத்தினுடைய சட்ட விளக்கங்களும் மனிதர்கள் கூடி அமைத்து உருவாக்கியது அல்ல. இஸ்தஃபா லக்குமுத்தீன், அல்லாஹ் தான் தீனை தேர்ந்தெடுத்தான். மௌத்தா போறதா இருந்தாலும் முஸ்லிமா தவிர வேற எப்படியும் மௌத்தாயிராத. குர்ஆன் பல இடத்திலும் சொல்லுகிறது, ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமா தான் மௌத்தாகணும். உலமாக்களுக்கு தெரியும் இந்த உம்மத்தினுடைய பாடம் என்ன தெரியுமா? கைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தின் ஆகச் சிறந்த வழிமுறை அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடைமுறை வாழ்க்கை. அதை மிஞ்சி உலகத்தில் இதுவரைக்கும் எவனும் நல்ல நடைமுறையை, நல்ல வாழ்வை சொல்லவில்லை. எனவே இஸ்லாம் காட்டுவது மட்டும்தான் வழிகாட்டல், அருமை நாயகம் சொன்னது மட்டும்தான் சரியான பாதை. இந்த விஷயத்தை முதலில் அவர்களின் உள்ளங்களிலே ஊடுருவ செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. இளைஞர்கள்ட்ட அதை மாத்திரம்தான் முதலிலே எடுத்து சொல்ல வேண்டும். காலம் ரொம்ப வேகமாக போயிடும். நான் இளைஞர்கள்ட்ட சொல்கிறேன், கரெக்டான வயசு இளைஞர்களுக்கு எவ்வளோ வயசுங்கிறதுல எக்கச்சக்க கருத்து வேறுபாடு இருக்கு. இருந்தாலும் கூட நிறைய அறிஞர் பெருமக்கள்கிட்ட 33 வயசு வரைக்கும் வாலிபர்கள் தானவா. அப்படி பார்க்குறப்ப இந்த கூட்டத்தில் பாதி பேர் இருக்கிறாங்க. 33 வயசு வரைக்கும் வாலிபம். வாலிபத்தினுடைய தொடக்கம் 16 வயதுங்கிறாங்க. இந்த கஹூலியத்துடைய பருவம் என்று சொல்லுகிறோமே 33, அது வரைக்கும் வேகமா போயிடும். அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹிமகுல்லா சொல்லுவார்கள், தலையில ஐஸ் கட்டியை வச்சுக்கிட்டு அவங்க சொல்லுவாங்களாம், யாராவது வாங்கிக்கிங்கப்பா, யாராவது வாங்கிக்கிங்கப்பா. ஏன் தெரியுமா? கொஞ்ச நேரம் ஆனால் ஐஸ் கட்டியே இருக்காது. ஒரு 1 ஹவருக்குள்ள ஐஸ் கட்டியை யாருக்காவது வெட்டி வெட்டி வித்துட்டா காசாயிரும். ஒன்றும் இல்லாமல் 1 மணி நேரம் ஐஸ் கட்டியை வச்சுட்டே சுத்தனா முடிச்சு போயிடும். ஆயுள், குறிப்பாக இளமை பருவம் வேகமாக போகும். யாருக்கு தான் ஆசை இல்லை திரும்ப இளைஞராகணும்? முடியாது. அந்த பருவத்திற்கு திரும்ப போக முடியாது அல்லவா? அரபு கவிஞன் சொல்லுவது போல், லைத்த ஷபாப யஊது யௌமன், ஒரு நாள் வாலிபம் திரும்பாதா? அத்தனை பேத்துக்கும் அந்த ஆசை, வயசானவங்களுக்கெல்லாம் அந்த ஆசை. சத்தம் இல்லாமல் போய் டை அடிச்சுட்டு வர்றாங்க இல்லையா, பூரா வயசே தெரியாத அளவுக்கு. அவருக்காக ஒரு நினைப்பு, இன்னொரு பொண்ணு கிடைக்கும், நம்மளும் இன்னொரு கல்யாணம் பண்ணலாம், நம்மளை ஊரில் இருக்கிறவன்லாம் இளைஞர்கள் நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி. துல்ஹஜ் 1 to 10 வெளுத்து போயிடும் நிறைய பேர்த்துக்கு. அஜர்த்தி சொல்லிடுவார், குர்பானி கொடுப்பவர்கள் நகம் முடியெல்லாம் வெட்ட வேண்டான்னு அறிவிப்பு செய்வாரா இல்லையா? அப்போ பார்க்கணும், அந்த 10 நாளில் தான் நிறைய பேர்த்தோட கரெக்ட் வயசே தெரியும். ஆமாம், குர்பானி அங்கே பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு அறுக்கவே சலூனுக்கு ஓடிடுவார் டை அடிக்கிறதுக்கு. முதுமை ஒன்றும் செய்ய முடியாது.
கிராமத்திலே இருந்து அராபிகளின் கூட்டம் ஒன்று கிராமவாசிகள் பெருமானாரை சந்திப்பார்கள். நத்ததாவியா ரசூலல்லாஹ், அல்லாவின் தூதரே, நாங்கள் நோய்க்கு மருத்துவம் பார்க்கலாமான்னு கேட்பாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ததாவு ஃபஇன்ன லிகுல்லி தாஇன் தவாஅன், மருத்துவம் செய்யுங்கள், எல்லா நோய்க்கும் அல்லாஹ் மருந்து வைத்திருக்கிறான், இல்லா தாஉ வாஹிது, ஒரே ஒரு நோயை தவிர. காலு மஹுவயா ரசூலல்லாஹ், அது என்ன ஒரு நோய்க்கு மட்டும் மருந்து இல்லை? கால அல் ஹரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதுமைங்கிற நோய்க்கு மட்டும் மருந்தே இல்லை, மீதி எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு. நீங்கள் டை அடிக்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், ஃபேன் ஷர்ட் போட்டு இன் பண்ணி விடலாம், என்னென்னமோ செய்யலாம், மறைக்கவே முடியாது. போனதற்கு பிறகு இந்த இளமை காலம் திரும்பியும் வராது, வரக்கு வாய்ப்பே இல்லை. மறுமையில் குர்ஆன்ல வருது இல்லையா, மறுமையில் போய் நின்று சில பேர் சொல்லுவானா, ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, எல்லாம் கொஞ்சம் கீழே அனுப்பிச்சு வை, இன்னொரு தடவை அனுப்பிச்சு வச்சின்னா நாங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வந்துடுறோம், கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ அல்லாஹ் பதில் சொல்லுவான்னு குர்ஆன்ல வருது, கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வ மின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது ஒரு வார்த்தை, அவன் அதை பேசுகிறான். என்ன அர்த்தம்? நம்ம வட்டார வழக்கில் சொல்லுவோம்ல, இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, அனுப்பிச்சு வை, நான் திரும்ப கரெக்டாக இருக்கேன். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இதெல்லாம் ஒரு பேச்சா, திரும்பி வரவே வராது. நான் வாலிப பசங்களுக்காக சொல்கிறேன், சின்ன சின்ன குட்டி கதை ஒன்று அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபாரினில் எங்கேயோ போய் நண்பர்கள்லாம் தங்கியிருக்கிறான், 63வது மாடியில், 63வது மாடி தங்கிட்டு கீழே வந்திருக்கானுவோ டீ சாப்பிட்லான்ட்டு. முடிச்சுட்டு போகிறப்போ லிஃப்ட்டு வேலை செய்யலை, 63 மாடி போகணும், ஒவ்வொரு மாடியிலையும் அத்தனை படிக்கட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர் சொன்னான்னா, ஒவ்வொரு படியாக ஏறணும், 63 ஃப்ளோர் ஏறணும், பெரிய கஷ்டமாக இருக்குது, அதனால் ஆளுக்கு ஒரு குட்டி குட்டி கதை சொல்லிகிட்டே வருவோம், ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு கதை சொல்லிகிட்டே போனால் போர் தெரியாது, போர் அடிக்காது, ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவோன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டானுவோம். போய் 62வது மாடிக்கு வந்துட்டானுங்க. அந்த டர்னு கதை சொல்ல வர்றவன் இருக்கான்ல வரிசையில், அவன் சொன்னான்னா, நான் இப்போ சொல்ல போகிறது கொஞ்சம் சோகமான கதை, என்னன்னா ரூம் சாவியை கீழே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நான் சொல்ல வர்றது ஒன்றுமில்லை, இப்போ இறங்கி எடுக்க முடியுமான்னா முடியும், இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. என்ன கொஞ்சம் சிரமம், மேல இருந்து வரலாம், திரும்ப இறங்கி வந்து சாவியை எடுத்துட்டு போய் திறக்க முடியும். ஆனால் பருவம் என்பதும் காலம் என்பதும் கடந்ததற்கு பிறகு நீங்க திரும்ப வர முடியாது, நினைத்தாலும் வர முடியாது. வயதானதற்கு பின் வாலிபத்திற்கு வர முடியாது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது போல, ஷபாபக கப்ல ஹரமிக், உன்னுடைய வயோதிகத்திற்கு முன்னால் உன் இளமை. காரணம், போனதுக்கு பிறகு வராது. மறுமைக்கு போனதுக்கு அப்புறம், கபருக்கு போனதுக்கு அப்புறம் ரிட்டனுக்குள்ள வேவே அங்கே இல்லை என்று இருக்கக்கூடிய பருவத்தை இருக்கிற போது சரியாக பயன்படுத்தி ஆக வேண்டும். குறிப்பாக அவர்கள்ட்ட நான் முதல்ல சொன்ன மாதிரி, எல்லாவற்றையும் விட தீன் இஸ்லாம் பெரியது என்பதை, அதனுடைய மகத்துவத்தை போல் வேறு எதுவும் இல்லை என்பதை அவர்களின் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். வாலிபர்களை நீங்கள் நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் சொல்கிறது புதிய செய்தி எல்லாம் இல்லை. ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும், ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும். ரசூலுல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், யார் நல்ல மாப்பிள்ளை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 2 விஷயம் இருந்தால் நல்ல மாப்பிள்ளை. மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு. இதா ஹதப இலைக்கும் மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு. தீன் சரியாக இருந்தால், குணம் சரியாக இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. வயில்லா தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் கபீர், இல்லைன்னா பூமியில் பெரிய குழப்பம் ஏற்படும். 2 தான் நல்ல மாப்பிள்ளைக்கு அளவுகோல். வாலிப சமுதாயத்துக்கே 2 தான் அளவுகோல். உன்னிடம் காசு அதிகம் இருப்பது அல்ல, உன்னுடைய பரம்பரை பெருமை அல்ல,
உன்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் எல்லாம் அல்ல, ரெண்டு வேணும். அதில் முதல்ல தீனுல் இஸ்லாம் வேண்டும், ரெண்டாவது குணம் வேண்டும். நற்குணமும் மார்க்கப்பற்றும் இருக்கிற மாப்பிள்ளைகள் அமைய பெற்றால் உடனே திருமணம் செஞ்சு கொடுத்துருங்க. இல்லை எங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கு நல்ல பொண்ணு வேணும், ரசூலுல்லாட்டு கேளுங்க. அங்கேயும் ரசூலுல்லா அதைத்தான் பதிலாக சொல்கிறாங்க, ஃபதுஃபர் பிதாத்தி தீன், நீ மார்க்கம் உள்ளவளை திருமணம் செய்து கொள். நீங்கள் எல்லா திருமண சபைகளிலேயும் நீங்கள் பெரும்பாலும் இந்த ஹதீஸை கேட்டிருப்பீர்கள். அழகுக்காக, அந்தஸ்துக்காக, பரம்பரை பெருமைக்காக இப்படியெல்லாம் திருமணம் முடிக்கப்படுகிற மங்கையருக்கிடையில் நீங்கள் மார்க்கம் உள்ளவளை திருமணம் செய்யுங்கள். அப்ப நல்ல மாப்பிளைக்கும் நாயகம் தீனை சொல்லுகிறார்கள், நல்ல பெண் வேண்டுமானாலும் தீனை சொல்லுகிறார்கள். அப்படியானால் உன் வாலிப வயதில் நீ தனக்குள்ளே சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து தீன் தான் என்பதை அங்கே சொல்ல வேண்டும். நான் துவக்கத்தில் சொன்ன மாதிரி இன்னைக்கு அவனா திருந்தலான்னு நினைச்சாலும் விடாத அளவுக்கு அவனை தனிமையில் விடாமல் எக்கச்சக்க விஷயம் அவனை கட்டுப்படுத்துது, அவனை கூட்டிட்டு போகுது. எல்லாத்துக்கும் வயசானவங்களுக்கு ராத்திரி 10-10:30 தூக்கம் வரும், தள்ளும் அப்படியே. அவன் 10 மணி ஆனவுடனே ஃப்ரெஷ் ஆயிடுறான் நம்ம பையன். நமக்கான டைம் ஸ்டார்டிங் நவ் அப்படின்னு. என்ன ஃப்ரெஷ் ஆகுறாங்கிறீங்க? அல்லாஹு அக்பர். நம்ம நேரம் ஆரம்பிச்சிருச்சு, சாப்பிட்ட உடனே எல்லாம் அவங்கவுங்க தலை தொங்கி போகிறதில்ல. இவன் ஃப்ரெஷ் ஆயிடுறான், நல்ல 100% சார்ஜ் போட்டு வச்சுக்கிறான், அந்த ஜிபி பூரா ரெடியாக வச்சுக்கிறான். வச்சுட்டு உள்ளே போனான்னா ராத்திரி 1 மணி வரை இந்த பசங்க தலையை ஆட்டுறதுலையே தெரியுது, அப்படி தான் இருக்கும் போல தெரியுது. ராத்திரி 1 மணி 2 மணி வரை. இந்த 1 மணி 2 மணிக்கு முடிக்கிறான்னு நினச்சிக்காதீங்க, அவன் முடிக்கலை, அது மவுத்தா போச்சு. எது? அந்த செல்ஃபோன் மவுத்தா போச்சு. ஒன்று அந்த சார்ஜ் மவுத்தா இருக்கும். மவுத்துன்னு முழிக்கிறீங்க, நம்மளே அப்படி தான் டெத்துன்னு தான் பேர் வச்சுருக்கோம். என்னோடது டெத் ஆயிடுச்சு, ஜனாசாவா போச்சு, அல்லது இவன் போட்டிருந்த ஜிபி காலியாக இருக்கும். மொத்தத்தில் அது மொபைல் இவன்கிட்ட சொல்லிடும், அது அப்பா என்ன விட்டுரு, முடியலை நீ பண்ணுற. பட் நம்ம எங்கெங்கே சுற்றணுமோ உலகத்தினுடைய அத்தனை பகுதிக்கும் சுற்றி முடிச்சிடறான் 10 மணிலேருந்து ராத்திரி 1 மணி வரை. இன்னைக்கு எதிர்கொள்ளக்கூடிய சவால் என்கிற போது இளைஞர்கள்ட்ட இது பெரிய சவால். லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, ஃபேமிலியினுடைய ட்ரெண்டு மாறிடுச்சு. ஒன்றும் வேண்டாம், எங்கள் வீட்டில் கரெக்டாக நாங்கள் 10 மணிக்கு தூங்கிடுவோம், காலையில் ஃபஜ்ருக்கு எங்கள் வீட்டில் எல்லாரும் எந்திரிச்சிருவோம் அப்படின்னு உள்ளவங்கெல்லாம் கை தூக்குங்கன்னு சொன்னால் நானும் நீங்கள் எல்லாமே மாட்டிக்குவோம். உண்மைங்க இல்லை? இன்னைக்கு இந்த கண்ட்ரோலில் நம்முடைய ஃபேமிலிகள் இல்லை, நம்முடைய பிள்ளை பசங்க இல்லை. இரவு 10 மணிக்கு உறங்க சென்று விடுவோம். அது ஒரு காலம். மொபைல் வராத காலத்தில் 10 மணிக்கு குடும்பம் உறங்கியது. இன்னைக்கு அது இல்லை. ராத்திரி 1 மணி, ராத்திரி 2 மணி இந்த உம்மத்தினுடைய இளைஞர்கள் தூங்க போறது. பகல்ல நாங்கள் தூங்கி சரி பண்ணிடுவோங்கிறோம், முடியவே முடியாது. அந்த நைட்டு தூக்கம்தான். குர்ஆன் திரும்ப 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 சொல்லுது. ஏறத்தாழ 16 இடத்துல இந்த வார்த்தையே வருது. ஜஅலலக்கும் லைல லிதஸ்குனு ஃபீஹ் வன்னஹார முப்சிரா. பகல் அது உழைப்பிற்கு, வெளிச்சத்திற்கு, இரவு உறங்குவதற்கு. இவன் நைட்டு பூரா அகில உலகத்தினுடைய அத்தனை இடத்துலையும் சுத்துறான், எல்லா இடத்துலையும் சுத்துறான். 11 மணிக்கு மலேசியா பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான், 12 மணிக்கு பிலிப்பைன்ஸ்ல எவ்வளோ பேசிட்டு இருக்கான். என்னென்னமோ நடக்குது. எல்லாம் முடிச்சு 2 மணிக்கு தூங்க போறான். நாம் நினைப்பது போல் அல்ல. நீங்க பகல் தூக்கத்தில எல்லாம் அதை சரி செய்ய முடியாது. நான் வாலிபர்களிடம் சொல்லுகிறேன், ஒமிர் ரஹ்மத்திஹி ஜஅலலக்கும் லைல லிதஸ்குனு ஃபீ. இரவின் அமைதி என்பது அல்லாஹ்வினுடைய அருள் என்கிறது குர்ஆன். குர்ஆன் சொல்லுகிறது. இப்ப இரவு முழுக்க இப்படி இணையதள இப்ப சமீப காலங்களில் இளைஞர்கள்ட்ட ஏற்பட்டிருக்கிற மனநோய்களுக்காக வேண்டி உளவியல் வல்லுநர்கள் சொல்றாங்க, 100க்கு 70% பேத்துக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்கு. இந்த நோய்க்கு ஐஏடின்னு பேரு அப்படிங்கிறாங்க. ஐஏடின்னா இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர் அப்படின்னு பேர் சொல்றாங்க. ஷார்ட் ஃபார்ம்ல ஐஏடிங்கிறாங்க. என்ன ஐஏடி?
இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர் அப்படின்னா ஆன்லைனுக்கு அடிமையாகி போன இளைஞர்கள். ஆன்லைனை புடுங்கினீங்கன்னா பெத்த தாயா இருந்தாலும் அடிச்சு போடுவான். ஆன்லைனில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டான். எங்கேயாவது மலை உச்சியில் வைஃபை இருந்தாலும் போய் குத்த வச்சு உக்காந்துக்குவான். இன்றைக்கு இளைஞர்கள் அப்படி ஒரு அடிக்ஷனை நோக்கி போய்விட்டார்கள். அதனால் தான் ஏற்படுகிற இரவு விழிக்கிறதெல்லாம். பசங்கள் மட்டும் இல்லை, இரவு விழிக்கிறது இந்த பொண்ணுகளும் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. அதுகளும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பெட்ஷீட்டுக்குள்ளே லைட் எரியுது ராத்திரி 1 மணி வரை. நிஸ்வானில் ஓதுங்கிறாங்க, ஆலிமா பட்டோங்கிறாங்க, அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க. என் பிள்ளைகள்லாம் ரொம்ப சாலிகான பிள்ளைங்க, போட்ட கோட்டை தாண்டாதுங்கிறாங்க. ராத்திரி 1 மணிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் எவனோ அனுப்புகிறான், இது வலைக்கும் சலாம்னு அனுப்புது. 1 மணிக்கு மொபைலில் நீ என்ன பயான் கேட்டுட்டு இருக்கிற? வாலிபர்கள் என்று வருகிற போது நீங்கள் ஆண்களை மாத்திரம் சாடி பேசுவதாக நினைக்க வேண்டாம். நவீன காலத்தினுடைய யுவதிகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள். இப்ப இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அடிமைத்தனத்தில் இதுவெல்லாம் மாட்டிக்கொண்டு விட்டது. பெண்களை பற்றி, வாலிப பெண்களை பற்றி பேசினாலும் நிறைய பேச வேண்டும். அநேகமாக இங்கே தனி ஏற்பாடு பெண்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனாலும் மஹல்லாவிலே செவி மடுப்பார்கள். ஏன்னா நவீன காலத்து பிள்ளைகளுடைய ரொம்ப வருத்தம். ஏன்னா வாலிபர்கள் அவங்களும் வருவாங்க, வெறும் ஆண்பால் மட்டுமல்ல இளைஞர்கள்னு சொன்னான். அன்பானவர்களே, மதம் மாறுகிற, கலப்பு திருமணம் செய்கிற காலத்தினுடைய மிக மோசமான ஒரு கேவலம் சமீப காலத்தில் அதிகரித்திருக்கிறது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த மதத்தை சார்ந்த பையனுக்கும் அந்த மதத்தை சார்ந்த பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகிறது, ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் தெரியப்படுத்துங்கன்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எப்போவுமே 21 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னாடி ஒட்டுவாங்க எல்லா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும். ஏன்னா இந்த திருமணம் சம்பந்தமாக எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக. பையன் பேர் வேறு, பொண்ணு பேர் வேறு, ரெண்டனுடைய மதமும் வேறு போட்டுட்டு அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்பாங்க. அது 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு தடவை 1 2 இருக்கும். இப்போவெல்லாம் போர்டில் போட முடியாத அளவுக்கு எடுத்து அங்கே ஸ்க்ரீனில் ஓட விட்டான். 100கணக்கான திருமணங்கள். நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, போன நவம்பரில் மாத்திர 210 ஜோடி, 210. நான் சென்னையில் சொல்லுகிறேன். அல்லாஹு அக்பர். எங்கே போகுதுன்னு தெரில. பையன் வேற, பொண்ணு வேற. ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் மாதத்துக்கு முதல்ல எல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிக்கை போடுவாங்க. பையன் பேர் வேறையாக இருக்கும், பொண்ணு பாத்திமாவாக இருக்கும். அல்லது பையன் அப்துல் காதராக இருப்பான், பொண்ணு வேறையாக இருக்கும். போட்ட உடனே ரொம்ப பயங்கரமாக எல்லாம் கொந்தளிச்சாங்க. இவ்வளோ மோசமான இப்போலாம் டெய்லியும் பத்திரிக்கை வருது. அந்த பக்கம் பொண்ணு பேரோட கீழே இப்படிக்கு அப்துல் காதர் ஆயிஷான்னு வருது, இந்த பக்கம் இவங்க பேர் போட்டு அவங்க 2 பேர் கணவன் மனைவி பேர் வருது. அதையெல்லாம் தாண்டி மணமேடையில் இப்போ நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணு நிற்கிது, அந்த பக்கம் பூரா வேற நிற்கிது, 2 பேர் போஸே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பத்திரிகைகள் பெருகுவது, இந்த திருமணங்கள் அதிகமாகுவது, இப்படிப்பட்ட சபைகள் பகிரங்கப்படுத்தப்படுவது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி யோசிக்கிற போது கலப்பு திருமணம் என்கிற மார்க்கத்தை தாண்டிய திருமணங்களினுடைய எண்ணிக்கை, அல்லாஹ் பாதுகாக்கணும், ரொம்ப அதிகமாக போகிறது. இளைஞர்கள் மீது சமூக அக்கறையோடு யோசிப்பதாக இருந்தால் இந்த எல்லா விஷயமும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வர வேண்டும். நல்லா கவனிச்சிங்களா? வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக புள்ள காணாமல் போச்சு, காணாமல் போகிறப்ப இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்துச்சு, கிடைச்சவங்க இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எப்போவாவது வந்துட்டு இருந்தது. இப்போ வாரம் வருது. அடுத்து ஒரு 3 நாளில் பிள்ளை கிடைத்து விட்டால் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி வருது. எங்கே போகுது 3-4 நாளாக? ஏன் இது சமீப காலங்களில் அதிகமாகிறது? உண்மையாகவே காணாமல் தான் போகிறார்களா என்கிற புதிரை அவிழ்ப்பதற்காக நீங்கள் உள்ளே நுழைந்தால் அதிர்ச்சிகள் மாத்திரம்தான் காத்திருக்கிறது. வாரம் மிஸ்ஸிங். எப்படி இந்த மிஸ்ஸிங் சமீப காலத்திலே அதிகரிக்கிறது? சமூக அவலங்கள் இன்றைக்கு முஸ்லிம் உம்மத்து எதிர்கொள்ளுகிற
இளைஞர்கள் குறித்த பெரிய சவால்கள் இதுவெல்லாம். எனவே மார்க்கத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பை இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நான் ஒரே ஒரு வார்த்தை வாலிப சமுதாயத்திற்கு சொல்லுகிறேன். அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற இடத்து திருக்குர்ஆனில் இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான், யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ் வ யதஉ அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம். இது குர்ஆனில் ரசூலுல்லாவை அறிமுகப்படுத்தி அல்லாஹ் பேசுகிற வசனம். என்ன தெரியுமா? 2 பாயிண்ட் மட்டும்தான், அதை மட்டும்தான் சொல்கிறேன். யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், நல்லவைகளை எல்லாம் அவர்களுக்கு நாயகம் அனுமதிக்கிறார்கள். வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், அசிங்கமானவைகளை, மானக்கேடானவைகளை, அசிங்கங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கிறார்கள். இவர் எந்த மாதிரி ரசூல்? நல்லவைகளை அனுமதிக்கிற தலைவர், அல்லாதவைகளை தடுக்கிற தலைவர். வேற ஒரு வார்த்தையில சொன்னா, அண்ணல் அனுமதித்ததெல்லாம் அழகானவை, அண்ணலார் தடுத்ததெல்லாம் அசிங்கமானவை. இது குர்ஆன்ல ரொம்ப தெளிவா வரக்கூடிய வார்த்தை. இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டிய முக்கியமான செய்தி, அது உலமாக்களானாலும் உமராக்களானாலும் குடும்ப தலைவர்களானாலும் எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா? இந்த மார்க்கம் அனுமதித்தது மட்டும் தான் அழகானது, மற்ற எல்லாம் அசிங்கமானது. அது வட்டியோ சாராயமோ கஞ்சாவோ போதையோ காதலோ என்ன இளவோ எல்லாமே அத்தனையும் அசிங்கம். அசிங்கம் இஸ்லாம் தடுத்தவைகள் எல்லாம். இந்த பேசிக் கான்செப்ட் இது சொல்ல போனா ஃபண்டமெண்டல் ஆஃப் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய அடிப்படை இதுதான். இங்கே அனுமதிக்கப்பட்டவைகள் அர்த்தமுள்ளவை, இங்கே தடுக்கப்பட்டவைகள் அத்தனையும் அநாகரிகமானவை. பார்க்காத, அந்நிய பெண்ணோடு பேசாத, அப்படி இப்படின்னா நான் முதல்ல சொன்னேன், லைனில் நிறைய வர்றாங்க. நாங்கள் மூஞ்சியை கூட பார்த்ததில்லை, நாங்கள் சும்மா கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருக்கோம். நீ கொஞ்ச நாளாக பேசுவ, அப்புறம் அடுத்த கட்டம் இது உங்களை பார்க்கணுங்க. சில பேர்லாம் பேச ஆரம்பித்து 30வது நிமிஷத்துலேயே பார்க்கணுங்கிறான். உடனே லைனில் பொதுவாக முதல்ல பேச்சு தான் ஆரம்பிக்கும், அப்புறம்தான் பார்க்கலான்னு தோணும். தூர்மலை அடிவாரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு அல்லாஹ் பேசத்தான் செஞ்சான். ஃபஸ்ட்டு பேசினார்ல, அல்லாஹ்வோட உள்ள லவ் கொஞ்சம் இருகப்பா பிடிச்சிட்டாரு. பேசின உடனே அடுத்த கான்செப்ட் என்ன தெரியுமா? அருணி ரப்பி அருணி, கொஞ்சம் காட்டேன், நான் பார்த்துக்கிறேன். அல்லாட்ட கேட்டாரா இல்லையா? எப்பவுமே ஃபஸ்ட்டு மூவிங் பேச்சில் தான் ஆரம்பிக்கும். அதுலேயும் நிறைய பேர் இந்த நாட்டில் மிஸ்டு காலில் ஆரம்பிக்கிறான். ஹலோ, வேறு நம்பருங்களா? சரிங்க, நான் அந்த நம்பரும் நினச்சேன், வைக்க வேண்டியதானே, அப்படியே இழுப்பான். நான் அந்த நம்பரும் நினச்சேன், இது வேறு ஊருங்களா? இது எந்த ஊருங்க? இப்படி போகும் பாரு. மிஸ்டு காலில் ஸ்டார்ட் ஆகிறது ஹெவியான கனெக்ஷனில் போய் முடிச்சிடும். பேச்சு தான் அடுத்து பார்க்க போவதின் துவக்கம். பார்க்குவதும் பேசுவதும் நடந்துவிட்டால் அடுத்து அது எல்லா தீமைகளுக்கான வாசல்களை திறந்துவிடும். இஸ்லாம் அரபில மதரசாக்கள்ல சத்துதராயான்னு ஒரு பாடம் சொல்லி தருவான். வாயில்களை எல்லாம் அடைக்குதல், வாசலை எல்லாம் அடைத்து விடும் இஸ்லாம். நீ ஏன் போய் ஓபன் பண்ணி உள்ள உட்கார்ந்து அதெல்லாம் சத்துதரியா, வாசலையே அடைக்க வேண்டும். அது இது எதுக்கு பேச விடுவான்? அதாவது அரஃபாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாற்றுகிற போது ஹஜ்ஜத்துல் விதாவுடைய உரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் உட்கார்ந்துருக்கிறப்போ பின்னாடி உட்கார்ந்துருந்தது ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் ஃபதுல், அவர் வாலிபர். நான் இங்கே பேச்சு வந்துட்டதுனால சொல்கிறேன், எப்போவுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிப சமுதாயத்தை தன்னோடு பயன்படுத்தி கொண்டே வருவார்கள். எங்கேயும் மிஸ் ஆகாது, எங்கேயும் மிஸ் ஆகாது, எல்லா இடத்துலையும். அரஃபா மைதானத்தில் மக்ரிப் ஆயிடுச்சு, மக்ரிபுக்கு கிளம்பணும். அரஃபாலிருந்து அங்கே மக்ரிப் தொழுவக்கூடாது இல்லையா, அங்கேருந்து கிளம்பணும். யாரும் சொல்லலாம் குரூப் ஆயிடுச்சு, போய் சொல்கிறாங்க, கிளம்பவே இல்லை. மக்ரிப் ஆயிடுச்சு, திரும்ப போய் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உசாமா வந்துட்டாரா? உசாமா வந்தாச்சா?
போய் உசாமாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து வாகனத்தில் ஏறி உட்காந்தாங்க. உசாமா பின்னாடி உட்காந்தார். திரும்ப அங்கே முஸ்தலிஃபாவுக்கு போயாச்சு. டைம் ஆயிடுச்சு, ஃபஜ்ரு, கிளம்பணும், மினாவுக்கு போகணும். கிளம்பாமையே இருந்தாங்க. யார் ரசூலுல்லாஹ் போகலாமா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஃபஜ்ல் வந்தாச்சா அப்படின்னாங்க. எல்லாமே 15-20 வயது வாலிபர்கள். பின்னாடி அவங்களோட நாயகம் பயணிப்பார்கள். அவர்களை வைத்து கொண்டு வழி நடத்துவார்கள். ஃபதுல் இப்னு அப்பாஸை தூக்கி உட்கார வச்சுட்டு தான் மினாவுக்கு வர்றாங்க. நசை ஷரீஃபில் கிதாபுல் ஹஜ்ஜினுடைய பாடத்தில் யார் யாரெல்லாம் பெருமானாரோடு ஹஜ்ஜு பயணத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் யார் யார் இருந்தாங்க என்பதை பதிவு செய்கிற இடத்தில் இந்த ஹதீஸுகள் வருகிறது. ஃபதுல் உட்கார்ந்துருக்கார். வாலிபர்கள் எப்போவுமே ரசூலுல்லாஹ்வுடைய கவனத்திலும் கண்காணிப்பிலும் இருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு அம்மா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே மினால வச்சு கேட்டுச்சு. உலமாக்களுக்கெல்லாம் அந்த ஹதீஸ் தெரியும், பிரபலமானது. என்னுடைய இன்ன அபி ஷேகுன் கபீருன் லா யஸ்ததீஉ அலர் ராஹிலதி அஃப அஹுஜ்ஜு அன்ஹு யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, எங்கள் தகப்பனாருக்கு ரொம்ப வயசாச்சு, வாகனத்தில் உட்காந்து அவர்னால ஹஜ்ஜுக்கு போக முடியாது, நான் அவருக்காக ஹஜ்ஜு பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கிற பெண் ஹஸ்அம் என்கிற கபீலாவை சார்ந்த பெண் என்று வருகிறது. ஹஸ்அம் என்கிற கோத்திரத்தை சார்ந்த அந்த பெண்ணுடைய கேள்வியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு பதில் சொல்கிறாங்க. ஹஜ்ஜு செய்யலாம், கால நஅம் இக்தி, நீ வந்து அவங்களுக்காக செய்யலாம் ஹஜ்ஜுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இந்த பின்னாடி உட்காந்துருக்கிற தம்பி வாலிபர் தானே, அந்த அம்மாவும் கொஞ்சம் கம்மி வயசு தான். இவர் அவங்கள பார்க்குறாங்க, இப்படி பார்க்குறார். ஒன்றும் செய்யலை, கையை வச்சு தலையை மட்டும் அப்படி திருப்பி விட்டாங்க. டைரக்ஷன் என்னன்னா, நீ சும்மா பார்த்துட்டே இருக்காத, முதல்ல பார்வை வரும், அப்புறம் வேற ஏதாவது வரும், அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால்னு அப்படி வச்சு கையை வச்சு அப்படி திருப்பினாங்க. கண்காணிப்பிலேயே இளைஞர்களை வைத்து கொள்ளுவது ஒன்று, அவர்கள் கண்காணிப்பதை, அவர்கள் கண் போகிற இடத்தை நாம் கண்காணிப்பது ஒன்று. இன்னைக்கு இவனுடைய சர்ச் என்ஜின் என்று சொல்லக்கூடிய இணையதளத்தில் ஒருவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பெற்றோர்கள் பார்ப்பதில்லை, அவனுடைய பொறுப்பில் உள்ளவர்களும் பார்ப்பதில்லை. அதனுடைய விளைவு ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் நாம் அவனை இழுக்கிறோம். இன்றைக்கு அந்த அடிப்படையில் நாம் எதிர்கொண்டிருக்கிற பெரிய சவால், தமிழக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் போதையின் அடிமைகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தமிழகத்தில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். சமீபத்தில் உளவுத்துறையிலிருந்து தகவல், முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய பகுதிகளில் இஸ்லாமிய இளைஞர்கள் 100க்கு 22 பேர் போதைக்கு அடிமைகள். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, நான் ஏதோ டீ கடை பெஞ்சில் பேசுகிறதெல்லாம் சொல்லலை. இது டேட்டா பேஸ், உளவுத்துறை தகவல், தமிழக காவல்துறை உளவுத்துறையினுடைய தகவல்கள். முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய எத்தனை ஊர் இருக்கோ அத்தனை ஊர்லையும் 100க்கு 22% கிட்டத்தட்ட 4 in 1, ஒரு 4 பேர்த்தில் ஒரு பையன் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இளைஞன் போதைக்கு அடிமையாக இருக்கிறான் என்பது நாம எல்லாருமே தோத்து போனதுக்கு அடையாளம். உண்மையாகவே நாமெல்லாம் நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், உலமாக்கள், உமராக்கள் ஒட்டுமொத்தமாக நாம் தோற்கிறோமோ என்கிற பயம் வருகிறது. 4 in 1 என்றால் 1/4 என்றால் 4ல் ஒருவன் போதைக்கு அடிமை. அதுவும் ஒட்டுமொத்தமாக தமிழக இளைஞர்களை குறித்து சொல்லப்பட்ட தரவு அல்ல, தகவல் அல்ல. இது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இளைஞர்களை குறித்து உளவுத்துறை தருகிற தகவல். எல்லா இடத்துலையும் அதில் என்னென்னமோ வெரைட்டி. முதல்ல எல்லாம் சிகரெட்டுக்குள்ளே கஞ்சாவை போட்டு குடிச்சதெல்லாம் போயிடுச்சு. இப்போ என்னென்னமோ மாத்திரை மாதிரி வருது, கேப்சூல் மாதிரி வருது. அவன் ரேஞ்சுக்கு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், கூலிப்பிலிருந்து தொடங்குறான். அதிலிருந்து அது என்னென்னமோ வருகிறது. சிறப்பு வாங்கி குடிக்கிறான், போதை ஏறுகிற சிறப்பு. இந்த ட்ரக் அடிக்ஷன் சொல்லி எத்தனை வந்திருக்கோ அத்தனையில இன்னைக்கு விதவிதமாக வருது. ஒன்றுமே சரக்கு கிடைக்கலன்னா என்னமோ டயரையெல்லாம் எரித்து அந்த புகையை அப்படி இப்படிங்கிறான். அது அப்படி மேலே ஏறினா தான் அவனுக்கு ஒரு மாதிரி
இதே வருது. காலங்காத்தால 2 மாத்திரை தூக்கி உள்ளே போட்டு போகிறான். இப்போலாம் பெயின் ரிலீஃப் மாத்திரைகள் வழியாக வருது, கோயம்புத்தூர்லேயும் கிடைக்குதுல்ல. அந்த மாத்திரைகளை தூக்கி உள்ளே போட்டு போய் தான் ஸ்கூலில் உட்காடுறான். 3 வாத்தியார் தெரிகிறார், ஒரு ஆள் வாத்தியார் 3 தெரிகிறார். பாடமே அப்போ தான் அவனுக்கு புரியும் போல தெரியுது. எதுவும் கிடைக்கலன்னா சிறப்பு. பெயிண்டெல்லாம் மோந்து பார்க்குறான், நல்ல பயங்கரமான வாசம், அப்படியே ஏறணுமா, எங்கே போகிறான்னு தெரில. சென்னையில் ஊசி போட்டுக்கிறான். நான் வருங்காலத்தில் மாப்பிள்ளை துளாவுற வேலை பெரிய வேலை, எவன்னே தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு நீட்டாக அமைதியாக அற்புதமாக இருக்கிறான். 5 நேரமும் ஜம்முன்னு தொழுக வர்றான். தீண்டாரியான புள்ளைங்கிற மாதிரி நினைக்கிறோம். ராத்திரியான ஊசியை போட்டுக்கிறானே, மாத்திரை போட்டுக்கிறானே. உங்களுக்கு தெரியுமா, சமீப காலத்தில் தலாக்கு கோரி ஹுலா கோரி விண்ணப்பிக்கப்படுகிற ஏராளமான ஃபைல்கள் எல்லாமே நிறைய இன்னைக்கு இந்த போதையினால் வருகிறது. என் புருஷன் இதில் அடிக்டாக இருக்கிறான், போதைக்கு அடிமையாக இருக்கிறான். நிறைய மாப்பிள்ளைங்க ஒன்றுமே தெரியல, யார் பார்த்தாலும் சத்தியம் போட்டு சொல்லுவாங்க அருமையான நல்ல மாப்பிள்ளைன்னு. ஆனால் போதைக்கு அடிமையாகி உள்ளுக்குள்ளே இருக்கிறார்கள். என்ன போதையாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னது போல் குல்லு முஸ்கிரின் ஹராம் கலீலுஹு வ கஸீருஹு ஹராம். எல்லா போதையும் ஹராம் தான். கம்மியாக இருந்தாலும் ஹராம் தான், கூடுதலாக இருந்தாலும் ஹராம் தான். இன்னைக்கு அதில் நிறைய வந்துருச்சு. என்னது மேத்தா பண்ண மிஸ், என்னது உலமாக்களுக்கு அதிகமாக இன்னும் பேர் தெரியல. அதெல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. பயங்கரமான போதைகளில் நீங்கள் நினச்சிக்கலாம் நம்ம வீட்டிலலாம் இல்லைன்னு. தயவு செய்து கொஞ்சம் ரீசெக் பண்ணி பாருங்க, ரொம்ப பயமாக இருக்கிற நிறைய பேர். போதைக்கு அடிமையாக வைப்பதற்கு ஒரு பகீரத முயற்சி நடக்கிறது. ஊர் பேர்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு 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 முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊர் பேரும் வேணாம், ஒன்றுமே வேணாம். படிப்போடு சேர்ந்து குர்ஆன் மனப்பாடம் அப்படின்னு இந்த கான்செப்டில் இன்றைக்கி சில ஸ்கூலெல்லாம் வருது இல்லை, அந்த ஸ்கூல். அது படிச்சுக்கிட்டே 6th 7th 8th 9th 10th வரும்போது குர்ஆன் ஹாஃபிஸா ஆயிடுறாங்க. அந்த ஸ்கூல் அது. 9th 10th படிக்கிறவங்க கரெக்டாக இன்டர்வல் டைமில் காலையில் 10 மணிக்கு ஸ்கூல் கிரவுண்ட் இருக்குமல்ல, இன்டர்வல் டைம், அந்த பக்கம் ரயில்வே கேட்டு, ரயில்வே கேட்டில் ஒரு செவரு தான் குறுக்க, இந்த பக்கம் ஸ்கூல் கிரவுண்டு. காலையில் 10 மணிக்கு அந்த பக்கம் இருந்து ரயில்வே கேட்டு கஞ்சா பொட்டணும் தூக்கி இங்கே கேட்ச் பிடிக்கிறான். 10th படிக்கிறவன் 9th படிக்கிறவன் நல்லா தெரிஞ்சுங்க, படிப்போடு சேர்த்து குர்ஆனையும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறவன். சில பேர் 10 ஜூஸு, சில பேர் 15 ஜூஸு மனப்பாடம் பண்ணியிருக்கான். வாங்கி கிரவுண்ட்லேயே உட்காந்து கஞ்சாவை பயன்படுத்திட்டு ஒரு கிக்கு ஏற்றிட்டு தான் அவன் கிளாஸுக்கே போகிறான். நான் இதில் ஒரு பலத்த செய்தியும் சொல்ல வேண்டும். தொடர்ந்து நடைபெற்ற இது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டினுடைய கவனத்திற்கு போய் கரெக்டாக இன்டர்வல் டைமில் உள்ளே வந்து பொட்டணத்தை வீசுகிறாங்கன்னா யார்? போய் ரயில்வே இதில் நின்று விசாரித்தா தண்டவாளத்தில் அங்கே 2 பெண்கள். இந்த 2 பெண்களை தூக்கிட்டு போய் காவல்துறையில் வச்சு ஸ்கூல் பிரின்சிபல் கொடுத்த ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில் அங்கே கொண்டு போய் வச்சு காவல்துறையில் விசாரித்தா, பெயர்களை தவிர்ப்போம், ஒரு குறிப்பிட்ட மதவாத அமைப்பினுடைய பெயரை சொல்லி அவங்க எங்கள்கிட்ட கொடுத்து இந்த முஸ்லீம் ஸ்கூலில் போட சொன்னாங்க. நாங்கள் கொஞ்ச நாளாக இதை பண்ணிகிட்ருக்குறோம், இப்படி போட்டுட்டு வந்தால் எங்களுக்கு காசு கொடுப்பாங்க. நான் சொல்ல வர்றது, நம்ம பசங்க மாத்திரமே காரணம்னு உள்ளே போக முடியல. முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அடுத்த தலைமுறை போதைக்கு அடிமையாக ஆக்குவதற்கு ஒரு பகீரத முயற்சி திரைமறைவில் நடக்கிறது. ஆனால் நடக்கிறது என்பதை சுதாரிப்பதற்கு முன்னாலேயே இந்த உம்மத்தின் பல பேர் அதற்குள்ளே வீழ்ந்து விட்டார்கள், போயிட்டாங்க. நிறைய பசங்க எப்படி எடுக்க முடியும் தெரியல. +1 +2 காலேஜ் கல்லூரி வாசல்களில் கிடைக்கிறது. தமிழகம் முழுக்க கஞ்சாவுக்காக நடைபெற்ற படுகொலைகள் நீங்க எடுத்தீங்கன்னா எல்லா படுகொலைகளும் வெக்கமா இருக்குது, கசப்பா இருக்கு. ஆனா உண்மை அதுதான். முஸ்லிம் சமுதாயம் வாணியம்பாடியில்
கொலை செஞ்சவனும் நம்மால், செய்யப்பட்டவனும் நம்மால். கொலைக்கான மர்டருக்கான மோட்டிவ் என்ன தெரியுமா? கஞ்சா சப்ளை செய்கிறதுல ஏற்பட்ட தகராறு. சாத்தான் குளத்தில் கொலை செய்தவனும் நம்மால், செய்யப்பட்டவனும் நம்மால். பிரச்சனை என்னன்னா, காவல்துறைக்கு வர்ற சரக்கை பற்றி அவன் போட்டு கொடுத்ததுனால அவனை கொலை செய்திருக்கிறார்கள். நாடு முழுக்க நடைபெறுகிற கஞ்சாவின் படுகொலைகளுக்கு பின்னால் ஏன் இந்த சமுதாயத்தினுடைய பெயர்கள் வருகிறது? இளைஞர்கள் எதிர்கொள்ளுகிற சவால்கள் என்கிற போது போதை உலகத்தில் இருந்து இளைஞர்களை மீட்டெடுப்பது என்பது மிகப்பெரிய சவால். அன்பானவர்களே, மருந்துக்கு கூட நாம் பயன்படுத்துறதுல மார்க்க அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு உண்டு. மாத்திரை மருந்துக்காவது போதைப் பொருட்களை யூஸ் பண்ணலாமா உடல் நலத்துக்காக என்பதிலே கூட பலத்த நிபந்தனைகளோடு தானே நமக்கு மார்க்க அறிஞர்களும் சட்டமேதைகளும் நமக்கு அனுமதிக்கிறார்கள். இது எந்த அடிப்படையில், இதை எங்கே போய் இந்த வேரை கிளறுவது என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று, ஒரு எமர்ஜென்சியாக இளைஞர் சமுதாயத்தை மீட்டாக வேண்டும். கழிசடையா சாக்கடையா காவாயில் போகிறதெல்லாம் நம்ம இளவல்களுடைய வாயில் போகுதுன்னா, கிராமத்திலிருந்து ஒருத்தர் புது முஸ்லிம் மதீனாவில் ஆரம்ப வருஷம், இன்னும் மது நிரந்தர ஹராமாக ஆகலை, மது ஹராம் ஆகலை, நல்லா கவனிக்கணும். மது புழக்கத்திலே இருந்தது. ஒரு கிராமத்தில் முஸ்லீமான ஒருத்தர், நான் சொல்லுவது சஹி முஸ்லிமிலே இருக்கிறது, ரசூலுல்லாவை பார்க்க போகிறாரு, முஸ்லீம் ஆகிட்டார். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போகலான்னு கிளம்புறப்போ அவருக்காக ஒரு ஆசை, நல்ல பொருள் ஏதாவது அன்பளிப்பாக வாங்கி கொடுக்கணும். அவங்க கிடைக்கிறது நல்ல சாராயம்தான். ஒரு டின்னு நிறையா வாங்கிட்டு வந்துட்டார். எங்கே வர்றாரு தெரியுமா? ரசூலுல்லாவை பார்க்குறீங்க. இன்னும் மது நிரந்தர ஹராம் அவருக்கு தெரியலை. ஒரு டின்னு நிறையா நல்ல என்ன சொல்கிறது, இந்த அந்த அவங்க பாணிலேயே சொன்னால் ஹை லெவல் சரக்கு. ஒரு டின்னு நிறையா வாங்கிட்டு வந்துட்டார், கொண்டு வந்து வச்சுட்டார். சல்லாசன் கேட்டாங்க, என்ன அது? இது வந்து எங்கள் ஊரில் கிடைக்கிற உயர்தரமான சரக்கு. சல்லாசன் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹர்ரமல் ஹம்ர ஹராமம் முஅப்பதா, நிரந்தர ஹராமாக அல்லாஹ் ஆக்கிட்டான்னு சொன்னாங்க. அநேகமாக ஹிஜ்ரி 6. நிரந்தர ஹராமாக அல்லாஹ் ஆக்கிட்டான்னாங்க. அவருக்கு பெரிய ஏமாற்றம். ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்து கொடுக்க போகிற நேரத்தில் இப்படி ஒன்று சொன்னால் அவருக்கு ஏமாற்றம் ஆயிடுச்சு. மூஞ்சி படாத பாடுபட்டு தூக்கிட்டு வந்திருக்கார் ஒரு டின்னு நிறையா. சரியா அவராக ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சரி நான் இதை வந்து பேசாமல், எனக்கு யகூதிகளில் வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், நான் அவனுக்கு அன்பளிப்பு செஞ்சிட்றேன், நம்மளுக்கு தான் ஹராமாக போச்சு இல்லைன்னு தூக்க போனார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எது அல்லாஹ் ஹராமாக்கினானோ அதை நாம் மற்றவர்களுக்கு அன்பளிப்பும் செய்யக்கூடாதுன்னா. உண்மைதானே? எது நமக்கு ஹராம், ஒரு பன்றி இறைச்சி நமக்கு ஹராம், நாம் மட்டும் இன்னொருத்தருக்கு 1 கிலோ வாங்கி அன்பளிப்பு செய்யலாமா? முடியாது. அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. ரசூலுல்லாவும் வாங்கிக்க மாட்டாங்க, அன்பளிப்பும் செய்ய மாட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, பேசாமல் வித்துறேன், நல்ல சரக்கு நல்ல காசுக்கு போகும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவன் ஹராம் ஆக்கினானோ அவன் விற்பதையும் ஹராமாக்கி இருக்கிறான். எப்போ நீ குடிக்கக்கூடாதுன்னு வந்துருச்சோ, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு பொருளை விற்பனை செய்யவும் கூடாது. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ரசூலுல்லாஹ் வாங்க மாட்டாங்க, சேல் பண்ணவும் கூடாது, யாருக்காவது அன்பளிப்பு செய்யலான்னா அதுவும் கூடாது. பின்ன என்ன செய்யட்டும்? அல்கிஹா சுபாத்தத கௌமின், போய் ஊரில் இருக்கிற பெரிய குப்பை தொட்டியில் அதை கொண்டு போய் கொண்டு போய் அப்படியே அவரால் உயர்ந்த சரக்கு என்று இது செய்யப்பட்டு கொண்டு வந்ததை அப்படியே கொண்டு போய் குப்பை தொட்டியில் கவுத்துட்டு வந்து நின்னாங்க இல்லையா? சாக்கடையில் ஊற்றுவதற்கு மாத்திரமே தகுதி பெறுகிற பொருட்கள் நம்முடைய பசங்களோட வாயிலையும் கையிலையும் அது வந்து சரக்காக கஞ்சி. இப்போலாம் டீ குடிக்க போகலாமாங்கிற மாதிரி பேசிக்கிறானுங்க, சரக்கு அடிக்கலாமாங்கிறது. சாட்டர்டே சண்டே வானால் கம்பல்சரியாக 4 பேர் சேர்ந்துட்டான்னாவே அதுதான். எங்கேயாவது பிரிட்ஜுக்கு கீழே 15 வயசு பையன் 4 பேர் நின்றான்னாவே சந்தேகம்தான், என்னமோ கையில் வச்சுருக்கான்னு அர்த்தம். எவ்வளவு கூட்டத்துக்கு இடையிலையும் இப்படிங்கிறானே, அப்படி இப்படின்னு டபக்குன்னு வாயை திறந்து உள்ள டபக்குன்றான். எங்கே
கபரு குழிக்கு மண்ணு போட்ட மாதிரி ஒரு இழுப்பு இழுத்து உள்ள சொருவான் பாருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லா பாடமும் விளங்கும். ரொம்ப மோசமாக இருக்கிறது. மார்க்கத்தில் சாக்கடைத்தனமான இது போன்றவைகள். குறிப்பாக இங்கே வந்திருக்கிற பெற்றோர்களை சொல்லுகிறேன். உங்கள் பையன் சரியாக சம்பாதிக்கலை, உங்கள் பையன் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறான், உங்கள் பையன் குடும்ப பொறுப்பு இல்லாமல் என்ன வேணாலும் ரிப்போர்ட் இருக்கட்டும், ஆனால் உங்கள் பையன் போதைக்கு அடிமை என்பது மிக மோசமான கெட்ட பெயர். ரசூலுல்லாஹ்வுடைய துவா செஞ்ச ஒரு ஹதீஸில் வருதில்ல, அஊது பிக்க மின் வலதின் யகூனு அலைய வபாலா. ஒரு ஹதீஸ் அப்படி வருது, மின் இம்ராஅத்தின் துஷய்யிபுனி கபுலல் மஷீப் வ வலதின் யகூனு அலைய வபாலா. நரை வருவதற்கு முன்னாலேயே என்னை நரைக்க செய்கிற மனைவி, அதை விட்டும் எனக்கு பெரிய முசீபத்தாய் அமைந்து விடுகிற மக்களை விட்டும் யாரெல்லாம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். போதைக்கு அடிமைகளாய் ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்று சொன்னால் உண்மையாலுமே இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டியது, இதையெல்லாம் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களிடத்தில் தான் இருக்கிறது. இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட எதிர்கொள்ளுகிற சவால்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன ஆன்லைன் பிரச்சனைகளை விடவும் மோசம் போதை விஷயங்கள். போதை விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ரேரா இந்த பையன்ட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஒரே ஒரு கப்பு மதுவாக இருந்தாலும் ஹராம் தானே. ஒரு நேரம் இருந்தது இந்த உம்மத்தில், அல்லாஹ் அக்பர், பெற்றோர்களால் ஆளாக்கப்பட்ட எத்தனையோ பேர், மிகப்பெரிய அளவில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பயன்பட்ட இளைஞர்கள், நான் ஷஹீதாகணும்னு துவா செஞ்ச இளைஞர்கள் வாழ்ந்த சமுதாயம் தானே இது. என் பையனை கூட்டிட்டு போங்க என்று ரசூலுல்லாஹ்விடம் பெற்றோரே தன் பிள்ளைகளை ஒப்படைத்த சமுதாயம் தானே இது. எப்படி இப்படி மாறி போனோம்? கால ஓட்டத்தில் நம்மை சுய பரிசோதனை செய்து கொண்டு அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி சிந்திக்க வேண்டிய முக்கியமான தருணம். யாருமே இல்லாத குடும்பத்தில் கூட இந்த மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்த நிறைய பெருமக்கள் என் நினைவுக்கு வருகிறது. ஒரு சஹாபி, இந்த சஹாபிக்கு ஹாரிசான் பேர். ஹாரிசா இப்னு சுராகா ரலியல்லாஹு அன்ஹு. யார் தெரியுமா? வீட்டில் 2 பேர், வயசான அம்மா, அந்த பையன், 2 பேர் தான், 2 பேர். மதீனா, நல்ல தள்ளாடுகிற கிழவி, கூன் விழுந்த கிழவி. அந்த கிழவிக்கு எல்லாமுமாக இருப்பது இந்த பையன் மட்டும்தான். கணவரோ சகோதரி யாரும் இல்லை. இந்த பையனுக்கும் வேற எந்த உறவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் பத்ர் சம்பந்தமாக அறிவிப்பு செய்கிறார்கள். பத்ருக்கு போகணும், வாலிபர்கள் தான் சேரணும். இவர் வாலிபர், இவர் 20களிலே உள்ளவர். இவருடைய வயசு ஒரு லொஹர் தொழுகைக்கு பின்னாலே தாயிடம் சொல்லுகிறார், அம்மா, அல்லாஹுவின் தூதர் பத்ருக்காக வேண்டி அழைப்பு கொடுத்துருக்கிறார்கள், எனக்கு ஆசையாக இருக்குது. அந்தம்மா சொல்கிறாங்க, உனக்கு ஒரு திருமணம் செய்து வைத்து உன்னுடைய அடுத்த வாழ்க்கை, அடுத்த கேரியரை நான் அவங்க யோசிக்கிறாங்க அந்த மாதிரி. இருந்தாலும் பையனின் விருப்பம், தாயின் விருப்பம். எந்திரிச்சு பையனை தலையை தடவி கொடுத்து உச்சி முகர்ந்து அல்லாஹுவின் தூதரோடு போகிறேன்னு நீ கேட்பக்கிறப்போ நான் குறுக்க நிற்க விரும்பலை, நீ போயிட்டு வான்னாங்க. யாருமே இல்லாத தாய், கிழவி. அவளுக்கு ஏதாவது ஒன்றுனாலும் கூட அங்கே யாரும் கிடையாது வீட்டில். ஆனால் அனுப்பிச்சி விட்றாங்க. அவர் வருகிறார். அவருக்கும் ரசூலுல்லாஹ்வோடு போரிலே பங்கேற்க வேண்டும், அவ்வளவுதான். போயிட்டாரு. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பத்ருக்கும் வந்தாச்சு. நாளை காலையில் தான் பத்ரு, முதல் நாள் இரவு. இந்த பத்ரு கிணத்து பேர் தானே. அந்த கிணற்றுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தரை பாதுகாப்புக்கு போட்டிருந்தாங்க. அவர் ஹுபாபுன்னு பேர். அவருக்கு ஹுபாபு பின் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா அம்பி எரிஞ்சார்னா கரெக்டாக எறிவார். கண்ணுக்குள்ள கருவிழின்னா கருவிழிக்குள்ளே போகும். அப்படிப்பட்ட பயிற்சி பெற்ற ஒருவர். யாராவது அடையாளம் தெரியாதவங்க, எதிர்ப்படைக்காரங்க நாச வேலை செய்வதற்கு கிணற்றுக்கு வந்தால் நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லி அவரை உட்கார வச்சுருந்தாங்க. துரதிருஷ்டவசம் என்னென்னா, இரவு நேரத்தில் தண்ணி குடிக்க இந்த ஹாரிசா வருகிறார். பெற்ற தாயால் போர்க்களத்துக்கு போயிட்டு வான்னு அனுப்பிச்சு விடப்பட்ட ஹாரிசத்து பின் சுராகா கிணற்றுக்கு வருகிறார்.
ஹுபாபும் ஏற்கனவே அவரை பார்த்ததில்லை. கொஞ்சம் தூரத்தில் இருந்து மறைஞ்சு ரெடியாக வச்சிட்டு இருந்தவருக்கு எதிர்ப்படையில் இருந்து ஆள் வந்துட்டான்னு நினச்சிக்கிட்டார். இவர் மிகச்சரியாக அம்பை விட்டார். குரல் வளைக்குள்ளே புகுந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யார்? ஹாரிசா இப்னு சுராகா ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவின் ஒரு ஓலை குடிசையில் அந்த தாய் மகன் வருவான் என்று எதிர்பார்த்து படுத்திருக்கிறாள். அன்பானவர்களே, இந்த மார்க்கத்தை தூக்கி நிறுத்துகிற பணியில் தன்னை, தன் குடும்பத்தை, எல்லாவற்றையும் அர்ப்பணித்த வாலிபர்கள் நிறைந்திருந்த ஒரு சமூகத்தினுடைய ஒரு 14 நூற்றாண்டுக்கு பிந்தைய தலைமுறை கையில கஞ்சாவோடு திரிகிறது என்பது முடிஞ்சது. போர் எல்லாரும் திரும்பி வந்தாங்க. எப்போவுமே போர் முடிஞ்ச உடனே முன்னாடி வீரர்கள்லாம் வந்துடுவாங்க. ரசூலுல்லாஹ் கடைசியாக தான் வருவாங்க. இந்த எல்லா குடும்பத்தில் இருந்து போனவங்க பத்ர் வெற்றியோடு வரவேற்பதற்காக குடும்பம் பூரா வந்து மதீனாவுடைய எல்லையில் நின்ட்டாங்க. எல்லா ஃபேமிலியும் வந்து நிற்கிது. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றப்ப பார்த்துருப்பீங்க, ஹாஜி வெளியே வர்றப்ப நிற்கிற மாதிரி எல்லாம் நிற்கிறாங்க. அவங்க குடும்பத்தினர் வந்தால் அவங்கெல்லாம் போயிடுறாங்க. அவங்க குடும்பத்தில் இன்னொரு சஹாபி வந்தால் அந்த குடும்பமெல்லாம் போயிடுது. இந்த கிழவியும் நின்று கொண்டிருக்கிறாள். எதுக்கு தெரியுமா? தன் மகன் ஹாரிசா வருவார், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக கூன் விழுந்த கிழவி வந்து நிற்கிறார். யோசித்து பாருங்கள், ரொம்ப நேரம் ஆச்சு. வர்றவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. கடைசி வரையும் ஹாரிசா வரவில்லை. ஆனாலும் அந்த மூதாட்டியின் எதிர்பார்ப்பு, கண்கள் குளமாகிறது, கண்களெல்லாம் ஹாரிசாவை தேடிக்கொண்டிருக்கிறது. நடந்தது என்னன்னு தெரியாது. யாரோ ஒருத்தர் ரொம்ப லேட்டாச்சுன்னு சொல்லி வந்த ஒருத்தர்கிட்ட ஹாரிசாவுடைய தாய் கேட்கிறார், என் பையன் ஹாரிசா பின்னாடி வர்றானா? என் பையன் ஹாரிசா இன்னும் வரலையே அப்படின்னு கேட்குது அந்த அம்மா. சில நேரம் கேட்கும்போது சில பேர் பக்குவமாக பதில் சொல்லுவாங்க, சில பேர் பட்டுன்னு உண்மையை போட்டு உடைச்சிருவாங்க. அதில் ஒருத்தர் கொஞ்சம் டப்புன்னு போட்டு வேற மாதிரி சொல்லிட்டார் அந்த அம்மாட்ட. ஹாரிசாவெல்லாம் வரல, அவரெல்லாம் உயிரோடு இல்லை, போரில் எல்லாம் ஷஹீத் ஆகலை, போருக்கு முன்னாடியே அவர் முதல் நாளே இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் ஆர்ப்பரித்து வழுகிற அழுகை யாருக்கு? அந்த கிழவிக்கு ஆளவில்லை. ஒரு சொட்டு கூட கண்ணில் தண்ணி விடலை. மூதாட்டி என்ன ஆச்சோ ஆனால் அழுகாமையே நிற்கிது. எல்லாம் போய்விட்டார்கள். கடைசியாக வந்தது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் வந்த உடனே அந்த அம்மா கேட்டாங்க. நான் சொல்லுகிறேன், இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி கிதாபுல் மகாசி ஆரம்ப பத்ர் பாடத்திலேயே வருகிறது. ஹாரிசாவுடைய அம்மா ரசூலுல்லாவை பார்த்து கேட்டுச்சு, அல்லாஹுவின் தூதரே, என் பையன் இல்லைன்னு சொல்கிறாங்க. என் பையன் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவன் ஷஹீதா இருந்தான்னா நான் பொறுமையா ஏத்துக்கிறேன். அல்லாஹ்ட்ட எனக்கு கூலி வேணும், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், பேசாம இருந்துருவேன். ஆனா அவன் ஷஹீதா இல்லைன்னா தரா மாஃபால், அவன் மட்டும் ஷஹீத் இல்லை அப்படின்னா, என் பையன் என்கிட்ட வரலன்னா நீங்கள் பார்ப்பீர்கள். இதற்கு விரிவுரையாளர்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். சில அறிவிப்புகளில் இப்படி இருக்கிறது, மதீனாவில் இதுவரை எந்த பெண்ணுடைய தாயும் தன் மகனுக்கு இவ்வளவு ஒப்பாரி வைத்ததில்லை என்கிற அளவுக்கு நான் மதீனாவின் நடுத்தெருவில் அமர்ந்து என் மகனுக்காக ஒப்பாரி வைப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மாவினுடைய உள்ளத்திலிருந்து வெளிவருகிற ஆக்ரோஷமான வார்த்தைகளை பார்க்கிறார்கள். சொன்னார்கள், உம்ம ஹாரிசா அஹிய ஜன்னத்துன் வாஹிதத்துன் ஹுனாக ஜினானுன் கதீரா ஃபஹுவ ஃபீ ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ். ஏம்மா தாயே, அங்கே என்ன ஒரு சொர்க்கம் இருக்குன்னு நினைச்சியா? எக்கச்சக்கமான சொர்க்கங்கள். உன் மகன் ஹாரிசா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறான், நீ தயவு செய்து அழ வேண்டாம். ஒன்றுமே சொல்லலை, கண்ணில் தண்ணி வரலை. அந்த அம்மா அப்படியே திரும்புகிறாங்க.
உம்மு ஹாரிசா. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஏறத்தாழ 10 ஆண்டு கால மதீனா வாழ்க்கையில் நீங்கள் தேடி தேடி பிடித்தாலும் குடும்பத்தின், உலகத்தின், உறவுகளின் எல்லாவற்றையும் விட என்னுடைய தீன் மகத்தானது என்று பங்களித்த வாலிப சமுதாயத்தை ஒரு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே பார்த்த சமுதாயம் பெருமை பொங்க நிறைய செய்ய வேண்டும். ஆனால் இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சு கஞ்சா குடிக்காதீங்கன்னு பேச வேண்டியதாக இருக்கு. முதல்ல போதை ஒழிப்புக்கென்று இஸ்லாமிய இளைஞர்களை ஒரு இடத்தில் அமர வைப்பது கூட அவலமாக இருக்கிறது. ஆனால் காலத்தின் கட்டாயம் செய்தாக வேண்டும். அன்பானவர்களே, தரப்பட்ட நேரம் நிறைவடைந்திருக்கிறது. அல்லாஹுவிடத்தில் துஆ செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இனிவரும் நாட்களிலாவது முஸ்லிம் இளைஞர் சமுதாயத்தை எல்லா விதமான அடிமைத்தனங்களிலிருந்து காப்பாற்றி, குறிப்பாக இந்த நாசமான போதை உலகத்திலே இருந்து அவர்களை அல்லாஹு தஆலா பாதுகாத்து தருவானாக. நம்முடைய குடும்பங்களில் போதைக்கு அடிமையானவர்கள் யாரும் இல்லை என்கிற உயர் இலக்கை, இஸ்லாமிய லட்சியத்தை அடைய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்கிற நல்ல துஆவோடு நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.